வணக்கங்க. நம்ம செம்மண் காட்டில் முதல் முறையாக வாழை நட போகிறோங்க. பசுந்தாள் உரம் தயாரிக்கிறதுக்காக பலதானியம் விதைச்சுங்க. அதில் பார்த்திங்கன்னா சிறுதானியம், கம்பு, ராகி, சோளம், எண்ணெய் வித்துக்கள், ஆமணக்கு, நிலக்கடலை, எள்ளு, பயிர் வகைகள் உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, நரிப்பயிறு இதெல்லாம் எடுத்துட்டேங்க. அப்புறம் நறுமண பயிர், வெந்தயம், கடுகு, சீரகம் இது எல்லாமே 2 கிலோ எடுத்துட்டேங்க. சணப்பை, தக்கப்பூடு இந்த ரெண்டும் 10 கிலோ எடுத்துட்டேங்க. மொத்தம் 50 கிலோங்க. 1,5 ஏக்கரா பருப்புங்க. 1,5 ஏக்கரா 2 மணி நேரம் ஆச்சுங்க விதைக்கிறதுக்கு. வாழை தேனி நேந்திரன் தான் விதைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். தேனி நேந்திரன் பொதுவாக 12 மாதத்தில் அறுவடைக்கு வந்துடுங்க. கார்த்திகை மாதம் விதைக்கணும். அதனால் நாங்கள் ஐப்பசி முதலுக்கே இது பலதானியங்கள் விதைச்சிருக்கணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. ஐப்பசி 15 தேதி வாக்கில் தான் தானியங்கள் விதைச்சி விட்டோம். விதைச்சதுலேருந்து ஒரு வாரம் பார்த்திங்கன்னா சரியாக மழையே இல்லை. தானியங்களும் சரியாக முளைக்கல. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தென்பட்டுது. இதில் சணப்பை, தக்கப்போடு 10 கிலோ போட்டிருந்தோம் இல்லைங்களா. சணப்பை பார்த்திங்கன்னா முளைச்சி வந்தோடனேயுமே பூச்சி தாக்குதல் அதிகமாகிடுச்சு. தக்கப்போடு பிரச்சனை இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தக்கப்போடு அதிகமாக விதைச்சிட்டு சணப்பையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதில் எள்ளு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஏன்னா 2 கிலோ அப்படிங்கிறது கொஞ்சம் அளவு அதிகமாக போயிடுச்சு. மற்றபடி எல்லா பயிருமே ஓரளவுக்கு வந்திருந்தது. 45 நாளில் மடக்கி விழ சொன்னாங்க. நாங்கள் ஒரு 35 நாள்லேயே மடக்கி விழுந்துட்டோம். ஏன்னா டைம் இல்லை அப்படிங்கிறதுனால. மடக்கி விழுந்ததுக்கப்புறம் 5 கலப்பை விட்டு ஒரு உழவு ஓட்டுனேங்க. 5 கலப்பை ஓட்டி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் காட்டை சமன்படுத்துறதுக்காக ரொட்டாவேட்டரை விட்டு இன்னொரு உழவு ஓட்டுனேங்க. இப்போ விதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4,000 ரூபா செலவாயிருந்தது. உழவு மொத்தம் 4 உழவு, விதைப்பு, மடக்கி உழுதல், 5 கலப்பை, ரொட்டாவேட்டர் 4 உழவுக்கும் சேர்த்து 10 மணி நேரம் ஆச்சு. 10 மணி நேரத்துக்கு 11,000 ரூபா உழவுக்கு மட்டும். ஸோ விதைக்கும் அதுக்கும் சேர்த்து மொத்தம் 15,000 ரூபா பசுந்தாள் உரம் தயார்படுத்துறதுக்கு மட்டுங்க. அடுத்து வாழை நடவுங்க. இப்போ நமக்கு நேந்திரம் கன்று எத்தனை கன்று பிடிக்கும் அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்காக மார்க்கிங் பண்ணாங்க. 4 பேர் வந்தாங்க. ஒரு நூலில் 7 அடிக்கு 7 அடி ஒரு முடிச்சு போட்டாங்க. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லா பக்கம் 7 அடியில் சுண்ணாம்பு வச்சு மார்க் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 1,5 ஏக்கராவுக்கு 1,350 மார்க்கிங் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் நம்மளுக்கு 1,350 கன்று தேவைங்க. 1,400 கன்னாக எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கன்று கொண்டு இறக்கிட்டாங்க காட்டில். இப்போ அதில் பெரிய கன்று, சின்ன கன்று அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. பிரித்து 2 பிட்டாக நட்டாங்க. பெரிய கண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல கொண்டு போய் கொட்டிட்டாங்க. நம்ம அவங்க மார்க் பண்ண இடத்துல ட்ரிப் லைன் இழுத்து விட்டு தண்ணி ஒரு 2 மணி நேரம் விட்டு வச்சுருந்தேங்க. அப்போ தான் பறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. 4 பேரும் கடப்பாரை கொண்டு வந்திருந்தாங்க. 1/2 அடி தாங்க, அதிகமாக ஆழமெல்லாம் பறிக்கல. ஏன்னா கன்று முழுகிற அளவுக்கு வச்சா போதும், ரொம்ப ஆழமாக வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நடவுக்கான செலவு கணக்கு பார்க்கலாங்க. ஒரு கன்று காட்டிலேருந்து பறித்து இங்கே கொண்டு மார்க் பண்ணி நம்மளுக்கு நெட்டு கொடுக்கறதுக்கு 7 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. 1,350 கன்றுக்கு 7 ரூபாங்கிற பேரில் 9,400 ரூபா ஆச்சுங்க. கொண்டு வர வாடகை ஒரு 600 ரூபா, மொத்தம் 10,000 ரூபா ஆச்சுங்க. காட்டுக்காரருக்கு தாய்க்கன்று அதாவது விதைக்கன்றுக்கு ஒரு 5,000 ரூபாங்க. 15,000 ரூபா ஆச்சுங்க. ஏற்கனவே நமக்கு பசுந்தாள் உரம் தயார் பண்ணி காட்டை தயார்படுத்துறதுக்கு ஒரு 15,000 ரூபா ஆயிடுச்சுங்க. இப்போ கன்று நடவுக்கு ஒரு 15,000 ரூபா, மொத்தம் 30,000 ரூபா இது வரைக்கும் செலவாயிருக்குங்க. அவங்க நட்டு முடித்து ஒரு 4 நாள் கழித்து மறுபடியும் தண்ணி விட்டு நம்மளை மிதிக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கன்று சுண்டி அது ஒரு கேப் வருங்க. அதனால் ஒரு 4 நாள் கழித்து நாம் 2 ஆளுங்களை விட்டு நல்லா மிதித்து விட்டேங்க. உங்கள் ஊரில் வாழை நடவுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உர மேலாண்மை மற்றும் பராமரிப்பை பற்றி பார்க்கலாங்க. முழுக்க இயற்கை விவசாயம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நன்றிங்க.